ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம சப்ஸ்கிரைபர் எய்ரன் பற்றி கேட்டிருந்தாரு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எய்ரனோட வெப்சைட்டுக்குள்ளே நம்மளால் போக முடியல. ஏன்னா போடுற எந்த வெப்சைட்டும் அது அந்த இல்லை அப்படின்னு சொல்லி தான் வருது. அதனால நம்ம இங்கே டேட்டாவை நம்ம இங்கேயே எடுத்துக்குவோம். இவங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுத்துலேயுமே இருக்கிறாங்க. இவங்க ஒரு சாஃப்ட்வேர் கன்சல்ட்டிங்கை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் சர்வீசஸுக்கான சாஃப்ட்வேர்ஸை எனேபிள் பண்ணி கொடுக்குறாங்க. கிளைண்ட்ஸுக்கு உண்டான ஏதோ அவங்க டிஜிட்டல் சைடு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இதை 2 விதமாக பிரிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று ஐடி சாஃப்ட்வேர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஐடி எனேபிள் சர்வீசஸை பண்ணி கொடுக்குறாங்க. இது ரொம்ப பெரிய லெவலில் பண்ணாட்டியும் ஏதோ ஒரு லெவலில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மாத்திரம் புரிஞ்சுக்க முடியுது. இவங்களுடைய டியூரபிலிட்டி ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த இன்க்ரீஸ் ஆனது சஸ்டெயின் ஆகுமாங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். வேல்யூவேஷன் ஸ்கோருங்கிறது டியூரபிலிட்டி ஸ்கோர் வர்றதுனால ஓகே, மொமெண்டம் ஸ்கோர் பிக்கப் ஆகிக்கிட்டே இருக்குது. பட் இதெல்லாம் சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறது தான் மேட்டர். இப்போ நமக்கு ஒரு சில ஸ்டாக்லாம் அதாவது எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் வெறும் ரீட்டைலர்ஸ் மாத்திரமே இதை மேலே எடுத்து கொண்டு போகவே முடியாது. இன்ஸ்டிடியூஷன் பிளேயர்ஸும் உள்ளே வந்தால் மாத்திரம்தான் மேலே கொண்டு போக முடியும். அப்போ இது பார்த்தீங்கன்னாக்க இன்ஸ்டிடியூஷன் பிளேயர்ஸ் அதிகமாக இதுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய ரெவென்யூ கொஞ்சம் ரொம்ப லோவாக இருக்குது. இனிமே வேணால் யாராவது ஒருத்தர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதை ஏற்றி விட்றாங்கன்னா அது வேறு பிரச்சனை. பட் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய லெவலில் சொல்கிறோம். பிஸ்னஸோட ரெவென்யூ ஆனுவல் ரெவென்யூ 100 crores வந்திருக்கு. அதனால இதை ரீட்டைலர்ஸ் தான் மேலே எடுத்து கொண்டு போகணும். அப்படி யாரும் வாங்கி போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க கீழே இப்போ 13 ரூபாய்க்கெலாம் வாங்கினா இப்போ 30 ரூபா அந்த ரேஞ்சு 26 ரூபாங்கிறது ஆல்ரெடி 40 40 37 ரூபா 39 ரூபா போகும்போது ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லாட்டி இப்போ நம்ம பார்த்துட்டு செஞ்சுக்க வேண்டியதான். ப்ராஃபிட் எவ்வளோ சீக்கிரமாக வருதோ புக் பண்ணிவிட்டு அடுத்த லோவில் வாங்கிக்கலாம். அது டெக்னிக்கலாக சார்ட்டில் நம்ம பார்ப்போம். இப்போ இவங்க 100 கோடி ரூபா பிஸ்னஸ்ஸு. ஆனால் இந்த பிஸ்னஸை நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க 2017லேருந்து 23 5 வருஷமாக நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டினியூஸாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. 2021 மாத்திரம்தான் இது கொஞ்சம் தொய்வை சந்திச்சிருக்கு. இப்போ அந்த தொய்வு சந்திச்ச இடம் தொய்வுங்கிறத காட்டிலும் அதுவுமே ரெவென்யூ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் தான் எடுக்க முடியல அவங்களால. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் நெட் ப்ராஃபிட்டும் தான் எடுக்க முடியல. ஆனால் ஒரு 10%ஓ ஏதோ ஒரு ரேஞ்சில் வளர்ந்துக்கிட்டே இருக்குங்கிறது மாத்திரம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இப்போ இதுக்கு முன்னாடிலாம் 10% வளர்ச்சி, அதாவது ரெவென்யூ வளர்ச்சி இருந்தது. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போவும் 10% வளர்ச்சியான 7%ஆவது கிடச்சிருக்கு. 90க்கு 93க்கு 7ங்கிறது 10% தான் நினைக்கிறேன். 93க்கு 7 7/93 போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்ட்டு 100 7.5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு அதே அந்த ரேஞ்சில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ இது அதே மாதிரி ப்ராஃபிட்டும் ஓரளவுக்கு பிக்கப் பண்ணி நெட் ப்ராஃபிட்டும் ஓரளவுக்கு பிக்கப் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் அந்த இடத்துலலாம் பிஸ்னஸ்ஸு கூட எடுக்கிறாங்களா குறைய எடுக்கிறாங்களாங்கிறத விட்டுட்டு பிஸ்னஸ் ஒரு ட்ரெண்டுக்குள்ளே போகுதா, அப் ட்ரெண்டுக்குள்ளே போகுதான்னா க்ரோத் ட்ரெண்டுக்குள்ளே போகுதான்னு பார்த்தா போகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியுது. அதனால நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணலாம். இப்போ டிடிஎம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 104 கோடி ரூபாய்க்கு டிடிஎம் இருக்குது. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட்னு எடுத்து பார்த்தோம்னா 10.8 கோடி ரூபாய்க்கு இருக்குது. இபிஎஸோட டிடிஎம்மை விட்டுருங்க. இப்போ இதை அச்சீவ் பண்ணுவானாங்கிறத நம்ம குவார்ட்டர்லியில் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கிறான் இவன் 24.8 24.8 27.2
அப்புறம் 26.2 எடுத்திருக்கிறாங்க. 78 எடுத்திருக்கிறாங்க. இப்ப நமக்கு தேவை 104 வேணும். இன்னும் ஒரு ரூ. 25,00,00,000 எடுக்கணும் ரெவென்யூ. ஆவரேஜா 25 தாண்டி அந்த ரேஞ்சுல எடுக்கிறதுனால ஒரு ரூ. 25,00,00,000 எடுத்தாங்கன்னா 108க்கு ஓடியாந்துரும். 108 தானே டிடிஎம். ரெவென்யூ டிடிஎம். 108க்கு ஓடியாந்துரும். 104 104க்கு ஓடியாந்துரும். ஆனா இப்ப நெட் ப்ராஃபிட் அவ்வளோ தூரம் வருமா அப்படின்னு சொன்னா, நெட் ப்ராஃபிட் டிடிஎம் எவ்வளவு? 10.8. சரி, போன தடவை எவ்வளவு எடுத்திருக்கிறாங்க? 11.4 எடுத்திருக்கிறாங்க. போன தடவைக்கு. ஆ அதாவது மார்ஜின் இது போன தடவையும் 10.4 எடுத்திருக்கிறாங்க. நம்ம இங்க பார்த்து மறந்துட்டேன். இங்க நம்ம பார்த்தோம்னா, போன தடவை நெட் ப்ராஃபிட் 10.4 எடுத்திருக்கிறாங்க. இப்ப 10.4யும் கீழயும் போக்கூடாது. 10.8யும் நெருங்கணும். ஸோ, அப்போ 10.4வது மினிமம் எடுக்கிறாங்களான்னு நம்ம பார்க்கணும். அப்போ 10.4 வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்கு? 1.8 எடுத்திருக்கிறாங்க, 3.1 எடுத்திருக்காங்க. இங்கே 3 வந்து மைனஸ்ல போயிருச்சு. இப்ப நம்ம கழிக்கும்போது இந்த 3க்கு இந்த 3 கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா 1.9 தான் இருக்கு இப்ப. இப்ப 1.9லேருந்து ரூ. 8 இவங்க நெட் ப்ராஃபிட் எடுக்கிறாங்களான்னா, இவங்களுடைய இந்த 5 வருஷம் சர்வீஸ்ல வந்து 5 வருஷம் குவார்ட்டர் ரிசல்ட்ல ரூ. 8க்கு எங்கேயும் போகவே இல்ல. ரூ. 8 எடுத்தா தான் நெட் ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எப்படி இத கொண்டு போப்போறாங்க? அப்ப நம்ம மார்ச் மாசம் ரிசல்ட் இந்த அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா, ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இதோட நம்ம கம்பேர் பண்ணி வரும் அது அப்படிங்கிற ஒரு சின்ன ஜட்ஜ்மெண்ட் தான் பண்ணலாமே தவிர்த்து, ஆல் ஆஃப் அ சடன் இந்த மார்ச் மாசம் இவங்களுக்கு அதிரி புதிரியா ஒரு 50,00,00,000 100,00,00,000க்கு பிசினஸ் வரக்கூடாதுன்னுலாம் இல்ல. அதனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஆனா, இவங்க கம்பெனி வந்து குரோத் ஆஸ்பெக்ட்ல போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கன்டினியூஸா அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. கம்பெனி குரோத் ஆஸ்பெக்ட்ல போய்க்கிட்டு இருக்கு. டோட்டல் ரெவென்யூ சிஜிஆர்லாம் 20%, 19%லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது வேற. அதே மாரி நெட் ப்ராஃபிட் சிஜிஆரும் பார்த்தோம்னா 10%, 15% இருக்கு. இது கொஞ்சம் ஆனா பிக்கப் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகுங்கிறது தான் மேட்டர். 0.8 தான் இருக்கு பாருங்க பேசிக் இபிஎஸ். சரி, புக் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்ப்போம். புக் வேல்யூ நம்ம பார்க்கும்போது 9.8 இருக்கு. அது கிராஜுவலா ஒரு ஒரு ரூவாயா, ஒரு கோடியா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஆனா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து லெஸ் தென் 10%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 10% இருக்கு. ஸோ, அப்போ பிசினஸ் ஓகே. ஆனா இவங்களுடைய புக் வேல்யூ வந்து கொஞ்சம் சீக்கிரமா ஏறணும்னா, புக் வேல்யூ நமக்கு நின்னா தான் உண்டு. ஸோ, அப்போ புக் வேல்யூ வந்து ஏறணும். அதுவும் ஏறும்போது மாத்திரம் தான். இந்த தடவ அவங்க கொஞ்சம் குறைச்சு எடுத்துட்டாங்கன்னாக்க, புக் வேல்யூ குறைச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் கம்மி தான். ஏற்கனவே இவன் புக் வேல்யூ எவ்வளோ இருந்திருக்கு இந்த 5 வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ரூ. 33 புக் வேல்யூ ஆல்ரெடி இருந்திருக்கிறான். அப்ப இவன் ரூ. 33ல டச் பண்ணான்னா 40 அதெல்லாம் தாண்டி மேல ஏத்தி விட்டுருவாய்ங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 60 ரூ. 70க்கு ஏத்தி விட்டுருவாய்ங்க. கேஷ் ஃப்ளோவ பொறுத்தவரைக்கும் இவங்க வந்து பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ போன வருஷம் குடுத்துருக்காங்க. 2022ல எல்லாமே 0 இருக்கு. அது என்னன்னு தெரியல. 23ல வந்து நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ குடுத்துருக்காங்க. ஸோ, இப்ப இவங்க கேஷ் ஃப்ளோல வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இல்லைங்கிறது நம்மளால இதுல இவங்களுடைய ரிசல்ட்லேருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஒரு வருஷம் பாசிட்டிவாவும், ஒரு வருஷம் நெகட்டிவாவும் இப்படியே போய்க்கிட்டு இருக்கு. அதனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஃபினான்சிங் டிவிடெண்ட் குடுக்கறதில்ல. அதுக்கு பதிலா அ டெப்ட்ட வந்து எடுக்குறாங்க. டெப்ட் வந்து குடுக்குறாரு. டெப்ட்டுக்கு உண்டான பேமெண்ட்டோ, இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட்டோ இருக்கு. எவ்வளவு டெப்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா 0.2535 ரேஞ்சுல டெப்ட் இருக்கு. டோட்டல் டெப்ட் டூ ஈக்விட்டி பார்த்தோம்னாக்க 0.25 அந்த ரேஞ்சுல வந்து இருக்கு. இது பெருசா டெப்ட் இல்லாத கம்பெனியா அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அதே சமயத்தில கடன் இருக்கு அப்படிங்கிறது, இந்த கம்பெனியோட சக்திக்கு இந்த கடன் வந்து கொஞ்சம் அ அந்த கம்பெனியோட சக்திக்கு கடன் இருக்கு. அவ்வளோதான். அப்படித்தான் நம்ம கணக்கு பண்றோம். ஸோ, அப்ப அது இந்த 0.5 வரைக்குமோ, 0.4 வரைக்குமோ நமக்கு நார்மல்ங்கிறதுனால, இவங்களோடது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம இத அனலைஸ் பண்ணும்போது தான், இது நமக்கு வந்து எக்ஸாக்ட் ஃபிகர் கிடைக்கும். வேல்யூ இல்லாட்டி இதுக்கு வேல்யூ கிடைக்காது. இந்த இடத்துல அனலைஸ் எனக்கு பண்ண முடியல. இது வந்து இந்த டெப்ட் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது. பட் டெப்ட் இருக்கு. டோட்டல் டெப்ட் டூ ஈக்விட்டி வந்து அந்த 0.5 அந்த ரேஞ்சில இருக்கு அப்படிங்கிறத 0.35 அந்த ரேஞ்சில இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.
ஸோ, இப்ப இந்த கம்பெனியோட இன்புட் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, மிக்ஸடா இருக்கு. ஹோப்ப வந்து டெவலப் பண்ற அளவுக்கு இன்னும் அவங்களுடைய ரெவென்யூ வரணுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஒரு வேளை ஃப்யூச்சர்ல வந்தா ரொம்ப சந்தோஷம் தான். டெக்னிக்கல்ல என்ன சொல்றாங்க, இவன் இதே பிசினஸ் வந்து இப்ப நம்ம வந்து இப்ப போன மாரி இப்ப இருக்கிற மாரி கிராஜுவலா ப்ராஃபிட்ல போனாலே, அவன் சப்போர்ட் இந்த ட்ரெண்ட் லைன்லயே சப்போர்ட் எடுத்துட்டு, எடுத்துட்டு போனாலே போதும். அவன் பாட்டுக்கு கொண்டு வந்துருவான். இப்ப நான் வந்து மந்த்லி கேண்டில்ல வச்சிருக்கிறேன். வீக்லி கேண்டில்ல மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். எனக்கு கொஞ்சம் நல்லா சுருக்கமான ஒரே இடத்துல பார்க்க முடியுதுங்கிறதுக்காக. இப்ப இவன் இந்த இதுலயே வந்து அவன் சப்போர்ட் எடுக்கிறான். சப்போர்ட்ட உடைச்சுட்டான் அப்படின்னு சொன்னாக்க, கீழ எவ்வளோ தூரம் இங்க வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 16, 17 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சப்போர்ட்ட எடுத்துட்டு அவன் மேல போயி, இந்த 32 உடைச்சான்னு வச்சுக்கங்களேன், அவன் வந்து ப்ரீவியஸ் ஹை இந்த 36, 37யும் உடைச்சான் அப்படின்னு சொன்னா, 43லேருந்து 46 வரைக்கும் போகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த லெவல். அதுக்கப்புறம் அவன் இங்க சப்போர்ட் 33ல அவன் சப்போர்ட் எடுத்துட்டு மேல போனான் அப்படின்னு சொன்னோம்னாக்க, 49 கடந்தான் அப்படின்னு சொன்னா 70 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அவன் 70க்கு ஷேருக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, இவன் புக் வேல்யூ வந்து அட்லீஸ்ட் ஒரு ரூ. 30 வரணும். புக் வேல்யூ ரூ. 30 வரணும். இப்ப புக் வேல்யூ எவ்வளவு இருந்திருக்கலாம்? இப்ப புக் வேல்யூ நமக்கு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஃபினான்ஷியல் ரேஷியோ புக் வேல்யூ இப்போ ரூ. 10 தான் இருக்கு. அப்ப 9.8 ரூ. 10ன்னே வச்சுக்குவோம். அந்த 10 அதுக்கு ஒரு 2லேருந்து 2 1/2 மடங்கு அத வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதனால ரூ. 25 20 இதுக்கே 4 மடங்கு கொண்டு போனதுனால தான் இவன் ரூ. 40 கிட்டக்க ரூ. 39 ரூ. 40 கிட்டக்க ஹை வந்திருக்கிறான். 4 மடங்கு போயிட்டு இப்ப கீழ இறங்கிட்டு இருக்கிறாங்க. கீழ இறங்கிட்டு இருக்கிறான். ஆ ஆமா. 4 மடங்கு இல்ல. ஆமா 4 மடங்கு போயிட்டு கீழ இறங்கிட்டு இருக்கிறான். ஸோ, இப்ப இவன் அடுத்த வருஷமும் ரிசல்ட் புக் வேல்யூ மாத்திரம் கூடிக்கிட்டு வரணும். அதே சமயத்தில பிசினஸும் பாசிட்டிவ் குரோத்ல ஏற்கனவே இருந்த மாரியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, இந்த கம்பெனி வரக்கூடிய ஒரு சில காலகட்டங்கள்ல ரூ. 70 தாண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, ரிஸ்க் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாரி கம்மியான ரெவென்யூ எடுக்கிறவங்க டபக்குன்னு கீழ விழுந்துட்டாங்கன்னா, எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகும். அப்படிங்கிற ஒரு பார்வை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். குறைச்ச இன் அ அ இன்வெஸ்ட்மென்ட் இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல. அ நம்ம வந்து பொறுமையா வெயிட் பண்ணலாம். இவங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுதான் அது. ரிஸ்க்குங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோலாம் போட்டு அ இது வந்து ஜெனரல் ரிசர்வ்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, அவங்க எப்படியாவது தாக்கு பிடிச்சு வந்துருவாங்க. இன்னைக்கு டாடா கெமிக்கல்ஸ்லாம் தாக்கு பிடித்து நிக்கிறாங்கன்னா, ஜெனரல் ரிசர்வே கடனுக்கு ஈக்குவலா இருக்கும். அது அந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, எந்த மாரியும் நம்ம பண்ணலாம். பட் இவங்களுக்கு அந்த மாரியான அசெட் வந்து எதுவும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகுது. பார்ப்போம். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நன்றி நண்பர்களே! நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும்